எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். போன வருஷம் ஜனவரி மாதத்தில் நான் வந்து பெங்களூர் போயிருந்தேன். அங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் வெரைட்டிஸ்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக கூர்கி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு ஸ்பெஷல் ரோட்டி வந்து அங்கே ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஃபுல்கா மாதிரி இருக்கும், ஆனால் அது அரிசி மாவில் அது செய்வாங்க. ஸோ அது பேர் வந்து அக்கி உப்பு ரோட்டி. பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ அந்த ஸ்பெஷல் அக்கி உப்பு ரோட்டி தான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அக்கி உப்பி ரொட்டி செய்ய நான் முதல்ல அரிசி மாவை வேக வைக்க போகிறேன். ஒரு கடாயில் 1 கப் தண்ணி ஊற்றுங்க. அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு கரையிற மாதிரி நல்லா கலந்து விடலாம். தண்ணி கொதிச்சதும் 1 டீஸ்பூன் ஆயில், 1 கப் அரிசி மாவு சேர்த்து அடுப்பை அணைச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். மாவு கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்குது. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைங்க. இப்போ அந்த அரிசி மாவு கலவையை வேறு அகல பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அரிசி மாவு கலவை நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா திரண்டு வந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை ஒரே சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வைங்க. மாவை தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அரிசி மாவை தூவிக்கோங்க. ஒரு உருண்டை மாவு வச்சு மெதுவாக தேய்ங்க. மாவு ஒட்டாமல் இருக்க கொஞ்சம் அரிசி மாவை தூவிக்கலாம். ரோட்டிக்கு ஷேப் கொடுக்க குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணுறேன். உங்ககிட்ட குக்கி கட்டர் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது பாக்ஸ் மூடி யூஸ் பண்ணலாம். மெதுவாக ரொட்டியை இன்னும் மெலிசாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்படியே எல்லா ரொட்டியும் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். தவாவை அடுப்பில் வச்சு சூடான உடனே அக்கி ரொட்டியை போடுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைங்க. இப்போ தவாலேருந்து எடுத்து டைரெக்டாக அடுப்பில் வைங்க. ஒரு பக்கம் சுட்டதும் அடுத்த பக்கத்துக்கு திருப்பிக்கோங்க. ரோட்டி எப்படி உப்பி வருதுன்னு பார்த்தீங்களா? ரோட்டி உப்பி வந்த பிறகு அடுப்பில் இருந்து எடுத்து வச்சுருங்க. இப்போது சூடான சுவையான அக்கி உப்பி ரோட்டி தயார். வாவ், அந்த அக்கி உப்பு ரோட்டி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து யூஸ்வலாக செய்கிற சப்பாத்தியோ ஃபுல்காக்கு பதில் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது அரிசி மாவு வச்சு தான் நம்ம செய்கிறோம். இதுக்கு நீங்கள் ஸ்பெஷலாக நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ், அதாவது ஒரு நல்ல நான்வெஜ் கறியோ இல்லைனா வெஜ் கறி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.